யாருன்னு தெரியணுமா அந்த அம்மா? தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஒரே டர்ன்ல சரியா, அதாவது இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ அப்படியோ அதுக்கு கீழே இந்த வீடியோ ரெண்டு ஒரே டைம்ல சரியா, ரெண்டும் ஒரே டைம்ல. இப்போ இதில் பாருங்க, இந்த அம்மாவை கொண்டு போய் ரோட்டில் விட்டுட்டு போன வீடியோ ஒன்று, குழந்தைய ரோட்டில் கொண்டு போய் வயல்வெளியில் வீசிட்டு போன வீடியோ ஒன்று. இதில் முக்கியமான இன்னொரு, நான் இந்த பதிவில் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் இந்த சிங்களம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிக்காது. என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு அம்மா தானே, இந்த பிள்ளைய கொஞ்சம் எடுங்களேன், இந்த பிள்ளைய கொஞ்சம் எடுங்களேன், ஒரு துணி துண்டாவது கொஞ்சம் தரட்டுமா, இந்த பிள்ளைய கொஞ்சம் எடுங்களேன். நீங்கள் அம்மா தானே, வந்து தூக்குங்களேன். வரலையே, ஒரு தாய் வரலையே அங்கே தூக்க, ஒருத்தருமே வரல. அந்த குழந்தைய அதை தூக்கி ஒரு ஆணையை தான் தூக்கி ஒரு அவரே தான் கையில் எடுத்துட்டும் போகிறாரு. தூக்குறதுக்கு யாரும் வரல, அங்கனைக்கு ஒரு பெண் கூட வரல. இப்போ அந்த தாயை தேடுறீங்க. ஆண்டவனே அந்த தாயோட அந்த பிள்ளைக்கு வாழ தகுதி இல்லை, அந்த பிள்ளைய அந்த தாய்க்கு வளர்க்க தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் அந்த பிள்ளையை பிரித்து இந்த மாதிரி உயிரோட இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுருக்கிறான். எறும்பு, பாம்பு, பூரான், பள்ளி, என் தெருநாய், காட்டு விலங்குகள், வயல்வெளி உண்டு, ஏதாவது ஒரு காட்டு விலங்கு வந்து கொண்டுட்டு போயிருக்கலாமே. இறைவனேன் பாதுகாத்தான். அந்த குழந்தை அந்த இடத்துல வாழ தகுதி இல்லை, ஆனால் அந்த தாய்கிட்டையும் வாழ தகுதி இல்லை, ஆனால் அந்த குழந்தைக்கு வேறொரு எதிர்காலம் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க என்னடா செய்கிறீங்க? இப்போது சோஷியல் மீடியாவை திறந்தாலே, டிக்டாக்கை திறந்தாலே சாதாரண ஸ்ரீலங்கன் பேபின்னு அப்படியே டைப் பண்ணிட்டு விட்டால் ஆயிரக்கணக்கில் வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரொஃபைலில் திறந்து தேட அந்த குழந்தையோட வீடியோ தான். வளர்த்த அந்த வேதனை நிறைய பேருக்கு புரியாது. அந்த வேதனை புரியக்கூடியவங்களுக்கு அதை பற்றி வாயில் எடுக்கிறதுக்கே மனசு. இவ்வளோ நாள் நான் பேசாமல் தான் இருந்தேன், ஆனால் நிர்பந்தம் பேச வேண்டிய சொல்ல. ஏன்னா நிறைய பேர் எனக்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தம்பி இதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையா அப்படின்னு. எல்லா விஷயமும் பேச முடியாது. சில விஷயங்களில் சிலர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, அதே நிலைமையில் இருந்தவங்களும் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த காரணத்தால் அதை பற்றி சில நேரங்களில் அவாய்ட் பண்ண வேண்டி வரலாம். அடுத்தது அந்த குழந்தையோடைய ஃப்யூச்சர். சரி, அந்த பிள்ளைக்கும் அம்மாக்கும் பவுண்ட் இல்லை, அவங்களுக்கு வாழக்கூடிய தகுதி இல்லை. ரெண்டு பேரையும் இறைவன் பிரிச்சுட்டான். என்ன காரணம், எதற்காக காரணம்னு தெரியாது. ஒரு பெண் தனியாக ஒரு பெண் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஈசனை இந்த இவர் இருக்கிறார் தானே, இயேசுவை இது இல்லாமல் பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களே கிறிஸ்தவ மதத்துலேயும். சரி, அதே மாதிரி எங்களுடைய ஈசா நபிக்கும் தந்தை இல்லை, இறைவனுடைய அருளால் அனுப்பப்பட்டவர் அவருடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுது, மலக்குகள் அப்படின்னு. அதில் இந்த கிறிஸ்தவ மதத்தில் நான் சொன்னது பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எங்களோட மதத்தில் நான் சொல்லப்படுது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு வகை மூலமாக, இறைவனுடைய ஒரு அருள் மூலமாக ஒரு மலக்குகளோடு இருந்து தான் அவருடைய தாயார் மரியம் பெற்றெடுத்தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி சூழலில் அடுத்ததா இன்னொரு தடவை இறைவனால் வகை அனுப்பியா பெற்றிருக்காங்க இவங்க இல்லையே. எவனாவது ஒரு ஆண் தானே இதுக்கு காரணம், ஒரு ஆணுடைய காரணம் தானே இந்த குழந்தை. அந்த தாய் இந்த அளவுக்கு நிர்பந்தமாகிறதுக்கு காரணம் என்னவாக வாண்டி இருக்கலாம் இல்லையா? அவளால் வளர்க்க முடியாமல் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், தூக்கி போட்டுட்டு போயிட்டா. சரி, போனவளை தேடுறதையோ அல்லது இந்த குழந்தைய ஃபோட்டோ போட்டு ஆயிரக்கணக்கான பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த குழந்தைய வளர்க்குறதுக்காக. யாராவது ஒரு நல்ல மனிதர்களுடைய கையில் போய் அந்த குழந்தை வளர்ந்து நல்லா இருக்கட்டுமே. அந்த குழந்தை, இந்த குழந்தை யார் தெரியுமா, இன்னும் 10 வருஷம் போன போகிற இந்த குழந்தை யார் தெரியுமா, அந்த வயல்காட்டில் கிடந்தானே அவன் தான். இன்னும் 20 வருஷம் போன போகிற இந்த குழந்தை யார் தெரியுமா, வயல்காட்டில் கிடந்தானே அவன் தான். ஏண்டா விடுங்க, போதும் முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை
எடுத்தாச்சு. சரி, அதுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுத்து அதுக்கு சரியான ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அப்படி இப்படி அங்கே இங்கே சில செய்திகள் வந்து நாங்களும் செய்தி போடுறவங்க தான், நாங்களும் டிஆர்பிக்காக கண்டென்ட்டுக்காக பாடுபடுறவங்க தான். சரியா, சில விஷயங்களில் உண்மையிலே சில யுத்தம் நடக்குது அது இதுன்னு சொல்லும் போது நாங்களும் ஒவ்வொரு செய்திகளை வந்து உடனே கிடைக்கக்கூடிய அப்டேட்டுகளை தந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இது வந்து சரி முடிஞ்சு போச்சு, அந்த பிள்ளைக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குடா, நாளைக்கு அந்த பிள்ளை வளர்ந்து இன்னும் 5 வருஷம் போன பிறகு இந்த குழந்தை யாருன்னு தெரியுமா, அன்னைக்கு அங்கே வயல்வெளியில் அந்த குழந்தை தான் அப்படின்னு எவனாவது ஒருத்தர் இன்னும் வீடியோ போடுவான், இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு வீடியோ போடுவான். ஏண்டா, விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. ஒவ்வொரு நாள் அந்த குழந்தை இப்படி தான் இருக்குது, இன்னைக்கு இப்படி இருக்குது, இன்னைக்கு அதோடைய முகபாவனை எப்படி இருக்குது, நாளைக்கு அந்த முகபாவனை எப்படி இருக்குது. வாழையும் விட மாட்டீங்க, சாகையும் விட மாட்டீங்கடா. நீங்கள் செத்தாலும் விட மாட்டீங்க, வாழ்ந்தாலும் விட மாட்டீங்க. தயவு செய்து போதும், ஷேர் பண்ணுறத மக்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நிறுத்துங்க, போதும். அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவனே வழி விட்டுருக்கிறான், அந்த குழந்தைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வாழட்டும்னு விடுங்க, நல்லா இருக்கட்டும். தாயை பற்றின தகவல் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்டா, போங்கடா.